ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் மலை வணக்கம். இது நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ நான் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தேன். கோவிலில் ஒரு தட்டு பூஜைக்கு கொடுக்கணும்னு. அம்மைக்கு பட்டும் தட்டு பூஜைக்குள்ள சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் பொருளெல்லாம் நானே பொருளெல்லாம் ஆசையாக தட்டில் அழகாக அடக்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோவில். இது நான் நேரத்தை கோவிலையும் காட்டியிருக்கேன் லைவில். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது பொரி, அவல், கடலை, பன்னீர், முந்திரி, திராட்சை, கற்கண்டு, அப்புறமா வந்து ஊதவத்தி, சாம்பிராணி, குங்குமம், சந்தனம், துர்நூறு, சென்ட்டு. அதாவது அது பத்திரகாளி ஆனதுனால அம்மாவுக்கு சென்ட்டு, சாம்பிராணி திரினா தமிழில் ஊதவத்தி, அப்புறமா பழங்க, வெத்தை, பாக்கு, பூவு. நான் வந்து வீட்லேயே பறித்து வெத்தலையை கட்டி எடுத்துகிட்டு போனேன் கணபதிக்கு போடுறதுக்கு வேண்டி. அதுதான் அந்த வெத்தலையில் கவரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இருக்குது. எல்லா பழமும் வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், ஒரு மாதுளங்காய் பழம், கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் வாழைப்பழம், அப்புறமா அம்மாவுக்கு தேவையான ஒரு சின்ன தங்க பொட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இங்கே கோவிலில் இப்படி தான் தருவாங்க. ஸோ அப்போ அதனால் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஒரு வேண்டுதல் ரொம்ப ஸ்பெஷலான பத்திரகாளி அம்மன் கோவிலில் வந்து அந்த அம்மாவுக்கு வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான அந்த மாதிரி வச்சு கொடுக்கறது. நம்ம வேண்டுதல்னு சொல்லி வைக்கிறோம். ஆப்பிள், மாதுளங்காய், கிரேப்பு, மாம்பழம், வாழைப்பழம், பொரி, கடலை, அப்புறம் அவல் எல்லாம் தட்டி அதுக்கு மேலே அம்மாவுக்கு வாங்கின பூ, கொஞ்சோண்டு ஜாதி, வெள்ளை ஜாதி தான் இங்கே கிடைக்கும், நம்ம ஊர் ஜாதி கிடைக்காது, வெள்ளை ஜாதி. அதை பார்த்திங்களா, அம்மாவுக்கு வாங்கின ஒரு பட்டு புடவை, அதாவது பத்திரகாளி அம்மனுக்கு வாங்கின ஒரு புடவை, ஒரு தங்க பொட்டு சாமிக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி வாங்கியிருந்தேன். அது அப்புறம் அது மாலை, இங்கே இட்லி பூன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், இங்கே தெட்டின்னு சொல்லுவாங்க. செவந்த தெட்டியும் கொஞ்சம் ஜாதி பூவும், அப்புறமா அர்ச்சனைக்குள்ள சீட்டு, அதெல்லாம் வச்சு சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வேண்டியது பண்ணி வச்சுருக்கேன். நான் அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எங்கள் ஊர் கோவிலில் ஸ்பெஷலான பூஜையான இந்த பூஜைக்கு நாங்கள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் மொத்தம் எடுத்துகிட்டு நான் தான் கோவிலில் கொடுக்க போகிறேன். சாமிக்கு கொடுத்துட்டு பிரசாதம் திருப்பி நமக்கு அவங்க தருவாங்க. இதுதான் திருப்பி தர்றது. ஓகேவா? பட்டு பூவும் பொட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. இதான் அந்த கோவில். இந்த கோவிலில் தான் நான் நிறையாத்தையும் போயிருக்கேன், லைவும் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலி நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக அந்த அம்மா நடத்தி தருவாங்க. என்னுடைய பயங்கர நம்பிக்கையான ஒரு கோவில் இது. பத்திரகாளியான அம்மா வந்து முடுப்பறையான்னு சொல்லுவாங்க. இங்கே மங்களத்து கோணத்தில் முடுப்பறையிலான கோவில். ஸோ நாங்கள் என் பையன்தான் வந்தோம். அவனுக்கு மூஞ்சி காட்டுறதே பிடிக்காத தான் ஓடி போகிறான். வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பிகிட்ருக்கோம், வெளியில் போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ சூரியனை மட்டும் ஏன் மிஸ் பண்ணுவானேன்னு தான் நான் சூரியனும் கூட சேர்த்து காட்டுறேன். அவர் என் பின்னாடி எப்போவுமே வந்துட்டுருப்பார் இல்லையா, அவர் இல்லாதையா, அதனால் அவரையும் கூட சேர்த்து காட்டணும் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. இருந்தாலும் கவர் பண்ணுறேன். பாருங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அவர் என் பின்னாடி எப்போவுமே வர ஆள் தானே. நான் இல்லாத அவர் இல்லை, அவர் இல்லாத நான் இல்லாத மாதிரி என் பின்னாடியே வருவாருங்க சூரியன். தெரியுதா? அதை வராரு பாருங்கள். என் பின்னாடி எவ்வளோ ஒளி வெட்டமாக அடிச்சுட்டே இருக்குது. அதனால் அவரையும் கூட காட்டணுன்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் இதில் செட் ஆகலை. இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். அதோ பார்த்துட்டிங்களா? அழகாக இருக்கார் இல்லையா பார்க்கறதுக்கு. அவர் இல்லாமலே வாழ முடியாது, அவர் கூடயும் வாழ முடியாதுப்பா. ரொம்ப கஷ்டம் அவர். ஓகேவா? பிடிச்சிருக்கா? இதுதான் எங்கள் ஊரில் ஒரு ஸ்பெஷலான கோவில். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோடய இம்பார்ட்டன்ட், எனக்கு எல்லாமே அவங்க தான். அந்தளவுக்கு நான் அவங்கள ரொம்ப நம்புவேன். அந்தளவுக்கு அவங்க வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கண்ணாடி வளையல் வேணும்னு நினச்சி ஒரு ஷாப்புக்கு போனேன். நான் எப்போவுமே பேங்கிள்ஸ் கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணேன். அப்போ என் பையனுக்கு பயங்கரமாக அத்தர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அத்தர் வாங்கினேன். அவன் அங்கேயே நின்றுட்டான். இருந்தாலும் போன சித்திக்கு நான் எல்லாமே காட்டணுமேன்றதுனால தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து பாலராமபுரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஷாப்பான, ஓகேவா, ஃபேன்சியான
அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பொண்ணுங்களுக்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த கம்மல், வளையல், பொட்டுங்க, கிளிப்பு, பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ இருந்தாலும் திருப்பி 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 வாங்குகிற ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய கண்ணாடி வளையல்லாம் அழகழகாக இருக்கும் இந்த இடத்துல. நான் இங்கேருந்து தான் கண்ணாடி வளையல்லாம் வாங்குவேன். ஸோ அதனால் நான் அந்த 2 கலர் வளையல் வாங்கணுன்னு தான் போனேன். ஆனால் அந்த கலர் இல்லை. நான் வேறு கலரில் 2 வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன். அது இதில் தான் இருக்குது, கண்டுபிடிங்க நான் என்ன கலர் வாங்கியிருப்பேன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? கம்மல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஷாப்பில் இருக்கிற பசங்க எல்லாமே, அக்கா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்களா, எங்களை எடுக்கலையே நானுங்க. நான் சொன்னேன் யாரையும் நான் கவர் பண்ணலப்பா, தப்பாக நினைக்காதீங்கன்னு. இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே இருக்கீங்க ஓகேவா? ட்ரெஸ்ஸில் தைக்கிறது, நமக்கு வீட்டில் கிஃப்ட்டு கொடுக்கறது, பசங்களுக்கு விளையாடுறது எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷாப்புக்குள்ளே போனால் நமக்கு எல்லாமே கரெக்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கடைன்னு சொல்லலாம். நான் எப்போவுமே இங்கே தான் போவேன் வாங்கிறதுக்கு. எனக்கு என் பையன் அத்தர் வேணா இங்கே தான் போவான். நான் யாருன்னா கிஃப்ட் கொடுக்கணும். என் கீழே ஒரு டெடிபேட் இருக்குது. அந்த டெடிபேட் கூட நான் இங்கேருந்து தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைலாம் கிடையாது, இருந்தாலும் விளையாட்டு பொம்மையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்மல்லாம் வாங்கலை, இருந்தாலும் கலெக்ஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கவர் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியுது. நான் வாங்கலை, கம்மல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. மேக்ஸிமம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.